அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இது பார்க்குறது பார்த்திங்கன்னா அவகேடோ பிளான்ட். அவகேடோ பிளான்ட்டில் எல்லா பிளான்ட்டும் நம்ம தோட்டத்தில் இருக்குது. இதில் ஒரு பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, உழவு அடிக்கும்போது மேலே இருக்கிற அந்த கிராஃப்டிங்கு உடஞ்சிருச்சு. உடஞ்சி ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு. அதனால் என்ன ஆச்சுன்னா, இப்போ ரூட் ஸ்டாக் வந்து முளைச்சி வந்துருச்சு. ஸோ இதோட கேரக்டர் என்ன, ஏது என்னன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த சீடு எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது வந்து இந்த கண்டை அப்படியே நம்ம விட்டுட்டோம்னு சொன்னால் மோர் தென் 5 இயர்ஸ் ஆகும் காய்க்கிறதுக்கு. காய்க்காமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது என்ன சீடுன்னு கூட தெரியாது, என்ன எதிர்கால சூழ்நிலையில் வளரும்னு நமக்கு தெரியாது. பட் நல்லா வளருது. இதுக்காக 5 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து மேலே இருக்கிற குருத்தை வந்து ஒடிச்சு விட்டுட்டேன். இப்போது இதில் ஒரு 4 குருத்து வருது. இந்த 4 குருத்தும் பெருசாக வந்த பிறகு இந்த சைஸில் வந்த பிறகு, இந்த சைஸில் ஒரு அரை அடி 3/4 அடி வந்த பிறகு இதில் கிராஃப்டிங் பண்ணிவிடுவேன். இதில் ஒரு கெண்டில், இதில் ஒரு ரெட்டு, இதில் ஒரு பிங்கர்டன் இல்லை ஆஷு, இதெல்லாம் நான் கட்டிட்டேன்னா இப்போ ஒரே செடியில் 4 விதமான காய்களை நம்ம பறிக்க முடியும். த்ரோட் த இயர், வருடம் முழுவதும் நமக்கு வந்து காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ கிராஃப்டிங் உடஞ்சிருச்சுனோடனே நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மரம் வந்து 100 அடி போயிடும். பொதுவாக வந்து அவக்கிற மரம் 100 அடியெல்லாம் போகும். நம்ம அதை மறுபடியும் ரீக்ராஃப்ட், அதாவது ஃபீல்டு கிராஃப்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.